வணக்கம். வணக்கம். ஜோதிடர்களே அலறவிடும் அதிசய மனிதர் தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம டைட்டில் போட்டு நிறைய விமர்சனங்களுக்கு வந்தது. நிறைய போன் கால்லாம் பண்ணி நம்ம திட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, 100 பதிவு போட்டாலும் நான் மாத்த மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, 100 பதிவுகள் போட்டாலும் நான் மாத்த மாட்டேன்னு நான் சொன்னேன். நானு நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்க, ஏன் அந்த மாதிரியான ஒரு டைட்டில் வந்ததுன்றக்கான விளக்கம் எனக்கு கொடுங்க. அதே மாதிரி இந்த தசாபுத்தி தொடர்ச்சியாக ஒருத்தர் பதிவு போட்டுட்டு வர்றாரு, அதுக்கும் நீங்க சேர்த்து விளக்கம் கொடுத்துருங்க. சரி, ஓகே. அதாவது நான் என்கிட்ட வந்தவங்களுக்கு எடுத்த உடனே நான் ஜாதகம் பார்க்கறதெல்லாம் கிடையாது. ஒரு 11 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருப்பேன், 12 மணி வர வரைக்கும். அதுக்கு மேலே வர்றவங்களும் அடுத்த நாள் தான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுவேன். காலையில் 11 மணிக்குள்ளே இங்கே இருக்கணும்னு சொல்லியிருப்பேன், அதுக்குள்ளே கூட்டம் வந்துடும். அதில் 1-2 மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட ஒரு 1 hour அவங்களுக்கு காஃபி டிஃபன் வீட்டில் இருந்தாங்கன்னா காஃபி ஏதாவது கொடுக்க சொல்லி பாரு. ஒரு 1 hour 2 hour என்கிட்ட கிளாஸ் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 100 பதிவு போட்டிருக்கேன் இல்லையா, அது மாதிரி உங்கள் பூர்வீகத்தை பற்றி, உங்கள் பிறப்பை பற்றி, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இன்றைய காலத்தில் ஜாதகம் எப்படி பார்க்குறாங்க, அது பழிக்குமா பழிக்காதா, வாழ்க்கையில் நீ போய் நிறைய பரிகாரம் பண்ணி ஏமாந்தவன், வாழ்க்கையில் தான் பிள்ளை இழந்தவன், எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ ஒரு குழந்தைய 26 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு ஒரு 50 ரூபா பொருத்தம் பார்க்குறவன் நம்பி வாழ்க்கையை கொடுத்துருவான். வெறும் 50 ரூபாய் கொடுத்தா என் பொண்ணோட வாழ்க்கையை கொடுத்துருவான். அது வரைக்கும் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட பேச விட மாட்டாங்க, எதிர்த்து வீட்டு பையன்கிட்ட பேச விட மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போனால் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒருத்தங்கிட்ட 50 ரூபா கொடுத்து பொருத்தம் பார்த்தா அவன்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க. வெறும் 50 ரூபாயில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விற்க போகுது. அந்த வாழ்க்கையும் கேள்விக்குரியாது. சில பேர் 5000 கொடுத்து வாழ்க்கை, எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பொருத்தம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தங்க மேலே பழிய போட்டுருவாங்க. அவங்க பார்த்தது சரி இருந்திருக்காது, இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் இந்த பாதத்துக்கு இதை சேர்த்துருக்கு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழிய போட்டுட்டு தன்னை நியாயப்படுத்துகிற உலகம் இது. அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க, எப்போ நீ இந்த தப்பு பண்ணுனா உனக்கு இந்த செக்ஷன் பிரகாரம் இந்த தண்டனை. அப்போ உனக்கு பொருத்தம், ஜாதகத்தில் பொருத்தங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் பலனுங்கிறது, அது பலன் ஒரே நட்சத்திரத்துக்கே பிரச்சனைன்னா மாறுபடும். அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு யாரும் அதுக்கு தகுந்த உணவை சொல்லலை, கோயிலாக தான் அனுப்புகிறாங்க. யாரும் பூர்வீகத்துக்கு போக சொன்னதெல்லாம் குலசாமியை வேணா கும்பிட சொன்ன தர ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நிறைய அமாவாசை திதி தர்ப்பணம் ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய பெருகிட்டே. என்கிட்ட வந்தவங்களுக்கு இந்த 1 hour கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தவங்க திருப்பி யார்கிட்டையும் போக மாட்டாங்க. 100% நான் சொல்லிடுவேன், என்கிட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வெளியே போகவே போகாது. அப்படி ரெகுலர் கிளைண்ட் நிறைய இருக்கும். நான் ஒரு தடவைக்கு மேலே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன், இங்கே ஒரு தடவைக்கு மேலே வராதிங்கன்னு சொல்லுவேன். இங்கே அதே மாதிரி ஃபோன் எடுத்த உடனே கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்ற அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். விதி இருக்கிறவன் இங்கே வரட்டுங்கிறதுக்காகவே பாதி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவேன். அப்போ தான் தனக்கு பசிக்கிறவன் வருவான் அப்படிங்கிறதுக்கு. இந்த கிருஷ்ண பரமாத்மா 5 பேரை தான் காப்பாற்றினார். ஏன் கௌரவப்பட 100 பேரும் அவனுக்கு மாமன் தான், மருமகன் தான், அத்தனை 100 பேர் ஏன் காப்பாற்றல? தர்மம். அதே மாதிரி எனக்கு ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவேன்னு சொன்னது அதே கிருஷ்ண பரமாத்மா, அவரை தான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். அப்போ என் தலைமுடி கூட என்ன கேட்டு ஏங்காதுங்க. அப்போ நான் பேசுகிறேன், இப்போ உங்களுக்கு வாக்கு சொல்கிறேன்னா உங்கள் குலசாமி தான் என்கிட்ட வரும், முன்னோர் வரும். அது மாதிரி தான் இப்போ தசாபுத்திங்கிறது சூரியன்னா தாத்தா, எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அப்போ எனக்கு கேது தசை வரும்போது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமி ஆடினாரா நான் பார்க்குறேன். கேது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா, அது எனக்கு லக்னத்தில் அந்த குரு தசை வரும்போது இந்த காட்டு. அப்போ தசாபுத்திங்கிறதும் நம் முன்னோர்களை வச்சு தான் இயங்குது. முன்னோர்களை தான் கிரகங்களை போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இந்த சூரியன் பிறந்ததுக்கு அப்புறம் மற்ற பிளானட்ஸ் பிறந்த மாதிரி எங்க தாத்தா ஆதி காலத்துல இருந்ததுக்கு அப்புறம் என் குடும்பம், அது சூரிய குடும்பம், அது என் குடும்பம். அது நவகிரகம்னா இது நவகிரகம். சிவனுக்கு நவகிரகம் கோயில் இருக்கு. அதே மாதிரி சிவனுக்கு மனைவி தான் உங்களுக்கு காளி, சாலிக்கு நவகிரக நாயகின்னு இருக்கு. 2 முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜாதகத்தை நான் எதுக்காக தப்பு சொல்லுவேன் அப்படின்னா, 1960க்கு அப்புறம் லீப் வருஷம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு மில்லி செகண்ட் கம்மியாக சுற்றுதும் போது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தான் இன்னைக்கு எல்லாமே, கம்ப்யூட்டர் பொம்மை தான் வேலை செய்யுது எல்லாமே. அந்த கம்ப்யூட்டரில் வாட்சுக்கு டைம், உங்கள் டைம் ஒன்று இருக்கும், என் டைம் ஒன்று இருக்கும், அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு டைம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் குறிக்கிறீங்க, ஓகே. அப்போ லீப் வருஷம் 4 நாளைக்கு ஒன்று 4 வருஷத்துக்கு ஒரு நாளை சேர்த்துட்டாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 366 நாள்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன் இப்போ ஒரே மேலே போயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு மில்லி செகண்ட் வேகமாக சுற்றி 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே பூமி சுற்றி முடிச்சிருச்சு 23.56. அப்போ ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அதுவும் 1.5 நாள் வித்தியாசம். உங்களுக்கு அப்பவும் ஒரு பாதம் 6 மணி நேரம் ஆகும் சந்திரன் மாறுறது.
ஒரு டே, ஒன் டே. அப்போ நான் ஜாதகத்தை எதன் அடிப்படையில் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோழர்கள் காலம் இருக்கு இல்லையா, சோழர்கள் வந்து நம் முன்னோர்கள்லாம் ஒரு கடிகாரம் வச்சிருந்தாங்க. எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இப்படி நீ எதை சிவலிங்கன்னு சொல்றியா அந்த வடிவத்தில் கடிகாரமே வச்சிடலாம். எப்படி எங்க போனாலும் கொஞ்சம் சிவலிங்கம் வந்துடும். இந்த வடிவத்தில் கல்லை வச்சு இதுல ஒரு குச்சை வச்சுட்டான். இது காட்டுற நிழல் 12 மணி நேரம். இதுல அந்த 12க்கு போக இது அந்த பகலை தான் அவன் குறிக்கிறான். நீ எவ்வளவு லேட்டா வேணாலும் உதிச்சுக்க, நீ உதிச்சு வர்ற டைம் எனக்கு 6 மணி. அதனாலதான் சூரியன் உதிச்சா மட்டும் ஜாதகம் பார்ப்பான். அது உதிக்கிற நாளை கணக்கு பண்ணிட்டு மறையிற நேரத்தை கணக்கு பண்ணி அதுல இருந்து 2 மணி நேரமா சேர்த்து உங்களுக்கு டைமிங் எடுத்துக்குவான். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்தை கணிதமா பயன்படுத்தி உங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். இன்னைக்கு இதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா பரிகாரம். உங்களுக்கு ஜாதகம் தப்பா சரியா எல்லாத்துக்கும் பரிகாரம் தான், தீர்வுலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பரிகாரம் எப்படி இருக்குன்னா, நீ செல்வந்தாகணும், உன் பிரச்சனை தீர்ந்து நீ செட்டில் ஆகணும், வெளிநாட்டு யோகத்தை தருவார். வெளிநாடுங்கிறது இங்க உள்ள மண்ணுக்கு எனக்கு அது புறம்பானது. நான் ஏன்டா உள்நாட்டை விடு, என் வீட்டை விட்டு நான் ஏன்டா தெருவுலையும் போனேன். அப்போ இன்னைக்கு பணம் சம்பாதிக்க வெளிநாடு யோகமா மாறிடுச்சு. உங்களுக்கு கெட்டதெல்லாம் நிஜத்தை விட்டுட்டு நம்ம உடல் நிஜம். சூரியனுடைய பக்கத்துல நிழல் இருக்கும் இல்லையா, சினிமா நிழல். இந்த சினிமாவில் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுக்குற அவார்டு பார்த்தீங்களா? நிஜ விவசாயிக்கு என்ன அவார்டு இருக்கு? நிழலுக்கு அவார்டு. நிழலை நம்பி வாழும் கலியுகம் இது. நிஜத்தை ஒருபோதும் நம்ப மாட்டான், பரிகாரத்தை நம்புவான். தன் கடமையை விட்டதுதான் இந்த பிரச்சனை யாரும் நம்ப மாட்டான். எப்படி தன் கடமை விட்டு போச்சு, அதனால நமக்கு இந்த ப்ராப்ளம் யாரும் நம்பல. நாங்க எங்களுக்கு வாழ்றதுக்கு இன்னைக்கு வாழ்றதுக்கு சமூகத்துக்கு வந்த தகுந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போனா நான் கொஞ்சம் வேதனையில இருக்கேன், என் வேதனை தீர்ற மாதிரி நீ கொஞ்சம் அழகா பேசணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ உண்மையை உறக்க சொன்னா அந்த காலத்துல உண்மையை உறக்க சொல். பொய் பேசுறவன் தான் புகழ்ந்து சொல்லணும். அப்போ உறக்க சொல்றவன் மேல உனக்கு கோபம் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கவலையப்படாதீங்க, இந்த கோயிலை மிதிச்சிங்கன்னா இது நல்லது நடக்கும். அப்போ இப்படி சொல்றவன் தானே நம்பர் 1 கோடீஸ்வரனா இருக்கணும். இன்னைக்கு அம்பானி அதானி தாங்க கோடீஸ்வரன், சொல்ற ஜோசியக்காரனோ சாமியாரோ கிடையாது. அவங்களே அந்த அன்னைக்கு இருக்கிற அரசியலே அவங்களை நம்பிதான் இருக்கு. அன்னைக்கு நம்மளை ஆண்டது மன்னர்கள், மன்னர்களுக்கு வாரிசு நிறைய இருந்தது. அதாவது சொல்லுவாங்கல்ல, மணிமுடியை போல் தான் மன்னர்கள், மன்னர் வாழ்க்கையை போலதான் மக்கள். மன்னர் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கும். அவனுக்கு வாரிசுகள் அதிகம். நாமளும் வாரிசு பிள்ளைகளோட வாழ்றதுக்கு என்ன வழிங்கிறத அவன் பார்த்தான். இன்னைக்கு நம்ம தலைமைக்கே வாரிசு கிடையாது. நமக்கு வாரிசு இருந்தா என்ன இல்லைன்னுங்கிற கவலை அவங்களுக்கு இருக்காது. அதனால நிறைய ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி இன்னைக்கு இருக்கிற காலத்தை ஓட்ட தான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு அழிவுன்னு வரும்போது அதை உணர்ந்த பெரியவர்கள் சிலது சொல்லும் போது, கற்றறிந்த பெருமக்கள் அதுவும் பூர்வீகம் தேடி ஓடும்போது சில அந்த காலம் மாறி பூர்வீகம் போனவங்களுக்கு சில உண்மை தெரிஞ்சவங்க, இதன் பற்றி தெரிஞ்சவங்க விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாறுவாங்க. ஒரு பையன் கேள்வி கேட்டிருந்தான், ஆண் வழியில இறந்தா 48 நாள் கோயிலுக்கு போக கூடாது, பெண் வழியில இறந்தா என் கோயிலுக்கு போயிடலாம். அதே மாதிரி உணர்வார்கள்னு சொன்னேன் இல்லையா, ஆண் வெளியிலங்கும் போது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண் வெளியிலங்கும் போது அண்ணன் தம்பி எல்லாருமே அன்னைக்கு வந்து சித்தப்பம்புள்ள மாம்புள்ள எல்லாருமே ஒரே ஊருக்குள்ளதான் வாழ்ந்தோம். அதாவது சோறு கிடைக்கும் போது வேட்டையாடி உண்ண பரம்பரை எல்லாம் நம்ம அவங்க காலத்துல இருக்கும். அவனுக்கு சோறு அன்னைக்கு சோறு பத்தாக்குறை. அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் பண்ணி சோறு சாப்பிட பழகிட்டோம். அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சாப்பாடு இன்னைக்கு சாய்ஸ். உனக்கு என்ன வேணுங்கிறத நீ வந்து அட்டை போட்டு சாய்ஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. வேட்டையாடி திங்கும் போது 2 நாள் பட்னியா இருக்க வேண்டியிருக்கும். அதனால அவங்க கந்தலானாலும் கசக்கி கட்டு, குளித்து உண்ணு, காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு தான் எதையும் செய்யணும். இதெல்லாம் சுத்த பத்தத்துக்கு சொன்னது. அவங்க உடம்புல இருக்கிற அந்த கிடைக்கக்கூடிய உணவை வந்து பகிர்ந்து உண்ணு, அதெல்லாம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சொன்னது. இன்னைக்கு உனக்கு ஆப்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த சத்து இன்னைக்கு கிடையாது. இது டூப்ளிகேட்டு. அப்போ ஒரிஜினல் இங்க யாரும் தேடுறதில்ல. அப்போ நம்ம சொந்த பந்தம் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு யாரு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கிறதுனால அந்த கட்டி கொடுத்த பொண்ணும் அந்த வீட்டில தான் இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து போக்குவரத்து கிடையாது. காட்டுக்குள்ள இந்த நெருப்பு பந்தத்தை ஏந்தி ஒரு 10 பேரா போய் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அப்படியெல்லாம் அன்னைக்கு இறப்புலாம் கம்மி. ஏன்னா எல்லாருமே ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. அப்போ போய் சொல்றதுக்கு, தகவல் சொல்றதுக்கு 8 நாள் காரியம், 16 நாள் காரியம். அப்ப நம்மளுடைய 8 நாள், அந்த 16 நாளுக்குள்ள எல்லா விஷயமும், அந்த 8 நாள் உள்ள வரக்கூடிய நம்ம உடம்புல, நம்ம இப்ப ஐஸ் கட்டியில வச்சா எப்படி இருக்கும், உடம்பு அப்படியே இருக்கும். தண்ணியில போட்டா அழுகிடும்.
அதே மாதிரி உங்களுக்கு உப்பு நீரில் போட்டால் கெடாது. இந்த மாதிரி நம்ம உடம்ப முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாங்க. ஆனால் அதில் இருக்க ஊழ் வடிஞ்ச நீர் உடம்புல ஏறி இருக்கும். 48 நாள் கழிச்சு நம்மளுடைய செல்கள் உடைஞ்சு உற்பத்தி ஆகும். அப்போ அது வரைக்கும் அந்த செல்லு வீக்காக இருக்கும் இந்த அஃபெக்ட். ஏன்னா இவன் வந்து பெண்வெளியில் உள்ளவன் வந்து தூரத்துல இருந்து வந்துட்டு, ஏன்னா பெண்வெளியில் இருக்கவன் தான் தூரமாக இருப்பான். சொந்தக்காரன் அந்த அம்மா வழியில் உள்ளவங்க இவங்கெல்லாம் தூரமாக இருப்பாங்க, தந்தை வழியில் கூட இருப்பாங்க. அப்போ இவன் 48 நாள் கோயிலுக்கு போனான்னா மற்றவங்களுக்கு அது போயிடும். அதே மாதிரி இவனுக்கும் மலை மேலே உள்ள கோயிலுக்கு ஏறினால மூச்சு திணறல் வரும், அந்த வாடகைக்கு மிருகங்களால் பாதிப்பு வரும். எல்லாமே அறிவியல். அப்போ தந்தை வழி தெய்வம் 48 நாள்ல அந்த அணுக்கள் உடைஞ்சு புதுசாக உற்பத்தி ஆகிற வரைக்கும் நீ கோயிலுக்கு போகாத. அதைத்தான் ஒரு மண்டலம். 48 நாள்ல செல்லும் உடைஞ்சு உற்பத்தி ஆகும். 48 நாளுங்கிறது நம்ம பூர்வீகம், அதுவும் மண்டலம். அதான் பாண்டிய மன்னன் ஆண்டது, இப்படி சோழ மன்னன், அதுவும் மண்டலம். நீ ஜாதகம் பார்க்குறீன்னா அதுவும் மண்டலம். எல்லாமே மண்டலம்னா கிரகங்கள் ராசி நட்சத்திரத்தை அடிச்சு அதை படிச்சு படிச்சு உனக்கு வாழ்க்கைங்கிறத போதிச்சுட்டு போயிட்டான். நல்லா பார்த்துங்க, நம்ம கற்காலத்துல கல்லாதவர்கள், அதுக்கு முன்னாடி இருந்தவன் சித்தர். அப்போ அந்த கல்லாதவர்கள்ல இருந்து இப்ப நம்ம படிச்சு இதை எடுத்திருக்கோம். அப்போ ஏற்கனவே ஒரு யுகம் அழிஞ்சிருக்கு. இதை மாதிரி ஏற்கனவே கத்தி பார்த்துருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி எடுத்து இப்போ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஓலைச்சுவடி எடுத்து நீங்க வாழ்க்கையில எப்போ செட்டில் ஆவீங்கன்னு சொல்றானே தவிர, யாரு பின்னாடி இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல வந்து இயற்கையையும் மக்களையும் காப்பாற்ற போறான்னு ஒரு ஜோதிடத்துலயும் சொல்லுது. நீ செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி, உனக்கு பணம் எப்படி கிடைக்கும், கடன் எப்ப தீரும், அவ்வளவுதான். பெத்த கடன் தீராமல் பட்ட கடன் தீராது. நம் பிறந்த மண்ணினுடைய மண்ணை மிதிக்காமல் எந்த மண்ணுக்கு போனாலும் அது உனக்கு நல்லது தராது. எனக்கு தெரிஞ்ச கருத்து இது.